கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வேத பாட வகுப்புக்கு கடந்து வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமில்ல நாமத்தினாலே வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். நாளைய தினத்திலே வழக்கம் போல காலை 10 மணிக்கு உபவாச ஜப ஆராதனை இதே ஆலயத்தில் நடைபெறும். பங்கு பெறும்படியாய் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றதான அப்போஸ்தலனாகிய யோவானுடைய முதலாவது நிருபம் 4வது அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராலே அழைக்கப்பட்டு அவருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கின்றதான நாம், பரம கானானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றதான நாம் மிகுந்த எச்சரிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வேத வசனங்கள், ஆண்டவராகிய இயேசுவும் குறிப்பிட்டு இதை குறித்ததான காரியங்களை நமக்கு போதித்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் அதிகமாக இருக்கின்றது. எனவே அப்போஸ்தலன் இங்கு குறிப்பிடுகின்றதான காரியம், நீங்கள் எல்லா ஆவிகளையும் என்ன செய்யக்கூடாது? நம்பாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நியூஸ் இந்த வாரத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நேற்றைய தினம், நேற்று முன்தினம் எல்லாம் அந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் என்ற பெயருடைய நபர், அவருடைய பெயர் ஃபுல் நேம் சொல்லப்பட்டு நாயர் என்ற பெயரில் முடிச்சு. கேரளாவில் அவர் என்ன செய்கிறார்னா, பல்வேறு இடங்களுக்கு போய் அந்நிய பாஷை பேசி, அது மாத்திரமல்ல அங்கே இருக்கின்றதான கிராம மக்களை அவர் வஞ்சகத்தில் வீழ்த்தி நகை மற்றும் பணங்களை பெருமளவு சேர்த்துட்டார். அல்லேலூயா. கொள்ளையடிக்கிறது தான் இதுதான் வேலை அவருக்கு. அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழியாய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இதில் சிறை காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சுட்டு, என்ன மாதிரி நீ ஜனங்களை ஏமாற்றுவ எங்கள் ஏன்னா ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதை எப்படி செஞ்சேன்னு கொலை நடந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் என்ன செய்வாங்கன்னா, செஞ்சு நடிக்க விட்டு அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுவாங்க எவிடன்ஸுக்காக. இவரை காவல் நிலையத்தில் வைத்து, எப்படியாய் நீ ஜனங்களை நீ ஏமாற்றின, மோசடி பண்ண அப்படின்னு எங்களை செஞ்சு காட்டு. அது அப்படியே வந்துச்சு நியூஸில். பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிற ஒரு உண்மையான விசுவாசி கூட அப்படி பேச முடியாது அந்நிய பாஷை. தேவ சமூகத்தில் சொல்கிறேன், அப்படி நடித்து காமிக்கிறாரு. நான் இப்படி தான் ஜனங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு அந்நிய பாஷை பேசுகிறது போல் அப்படி கண்ணை மூடி கையை அப்படியே வச்சு உருட்டி செஞ்சு, அதுவும் இயேசுவின் நாமத்தின் உள்ள வல்லமையால், என்ன வார்த்தை? இயேசுவின் நாமத்தின் வல்லமையில்லால என்று இப்படியே சொல்லி முடித்து, இப்படித்தான் நான் செய்வேன் என்று சொல்லுகின்றார். அதனால தான் இது ஏறக்குறைய அப்போஸ்தலன் எழுதின 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின சத்தியம். இப்பொழுதே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் என்ன செய்யுது இருக்குது. அதனால் எல்லா ஆவிகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பக்கூடாது. அல்லேலூயா. நம்பாமல் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பகுதியை அப்போஸ்தலன் ரொம்ப அருமையாய் சொல்லுகின்றார். நீங்கள் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யுங்கள்? சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. பார்க்கின்றோம், மோசம் போக்குகிறவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டதான பிசாசானவன், அவனை குறித்து வேதத்தில் பார்க்கின்றோம். முதலாக பயன்படுத்தப்பட்ட காரியம் தந்திரக்காரன். தந்திரமான யோசனைகளை அவன் சொல்லுவான். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம சோதித்து பார்க்கணும், அவைகள் உண்மைதானான்னு. நான் கடந்த வாரத்தில் நான் முடித்தது எதுலன்னு உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த மாற்று உபதேசத்தில், கள்ள தீர்க்கதரிசனங்கள், கள்ள போதகத்தில் விழுந்து விடுகிறவர்கள் யாருன்னா, எளிதிலே ஏமாறக்கூடியவர்கள். அல்லேலூயா. அதுக்கு நான் ஆதாரமாய் சொன்னேன். பேதியானவன் எந்த வார்த்தையும் என்ன செய்வான்?
நம்புவான் என்று சொன்னேன். எதையும் எளிதில் நம்புகின்ற குணமுடையவர்களை இவன் ரொம்ப ஈஸியாய் இவன் என்ன செஞ்சிருவான், பிடிச்சிருவான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பும்படி தான் சத்துருவானவன் என்ன செய்வான்னா பேசுவான். யார்? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பும்படி தான். நீங்கள் ஆதி ஆகமத்தில் நீங்கள் 3வது அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின ஜீவன்களிலும் சர்ப்பமானது எப்படிப்பட்டது? தந்திரம் உள்ளதாக இருந்தது. போதும், நிறுத்துங்க. ஒரு தகவலை இன்றைக்கு இருக்கின்றதான சமுதாயம் தெரிந்து கொள்ளணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, செய்யாததையும் செய்தது போல நடந்தது போல. என்ன இப்படியாமல இது என்ன சொல் உலகத்தார் சொல்கிற ஒரு வார்த்தை, போட்டு வாங்குறது. என்னது? போட்டு வாங்குறது. ஒரு வார்த்தையை அப்படி போட்டுட்டா உண்மை வந்துடும் அப்படின்னு இவன் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்னா, இந்த பிசாசானவன் தந்திரக்காரன் சொல்கிறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் அப்படி ஆண்டவர் சொல்லலை. அதற்கு தான் ஸ்திரீ சொல்கிறா, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அதை தொடாதீங்க, அதை புசிக்காதீங்க, அதை செஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க? சாவீர்கள். ஆனால் தந்திரக்காரன் அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாவதே சாவதில்லை. அல்லேலூயா. என்னது? சாகவே சாவது இல்லை என்று பார்க்கின்றோம். இதுதான் ரொம்ப ஈஸியாய் இப்போ பார்க்கின்றோம். யார் ஏமாந்துட்டா? இந்த வார்த்தையை கேட்டு ஏவாள் என்ன செஞ்சிட்டா? ஏமாந்தாச்சு. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், யாரை டச் பண்ணி யாரை வலைக்குள்ளே கொண்டு வந்துட்டா மற்றவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சில காரியங்களில் சில முடிவுகளை சிலர் கேட்கறதுக்கு தயங்கும் போது குடும்பத்தார் சொல்லுவாங்க, அவன் சொன்னால் அந்த நபர் என்ன செஞ்சுருவாங்க? கேட்டுருவாங்க. இல்லாட்டி அவள் சொன்னால் சொல்கிற எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? செவி கொடுப்பார்கள். தெரியும். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை ஓரளவு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆராய்ந்து பார்த்துருக்குறோம். இவர்கள் சொன்னால் இவங்க கேட்பாங்க. அல்லேலூயா. அப்போ பார்க்கின்றோம், தந்திரக்காரனுக்கு நல்லா தெரியும் ஏமாளி யாருன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. அந்த குணம் உள்ளவர்கள் யாருன்னு தெரியும். அவன் எளிதிலே என்ன செஞ்சிருவான்? இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வந்து விடுவான். அல்லேலூயா. பார்க்கின்றோம், தந்திரமான யோசனை. அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் யோசுவா புஸ்தகத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 9வது அதிகாரம் நீங்கள் முதல் 4 வசனங்களை வாசியுங்கள். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரமெங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் மாணவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். இப்ப பார்க்கின்றோம், ஒரு மனம் அவங்களுக்குள்ள யாருக்கு விரோதமா? இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தம் பண்ண. அப்ப அடுத்த வருஷத்துல எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது அடுத்த வசனம் ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. சரி, இது இருக்கட்டும். இப்ப 6வது வருஷத்தை வாசிங்க. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். இப்ப கேட்கிறேன், இவங்க தூர தேசத்திலிருந்து வந்தாங்களா? இல்லை. அல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஆனால் நம்ம 4வது வருஷத்தில் பாஸ்தம் பதையில துவக்கத்தில் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி. அல்லேலூயா. இப்போ 8வது வருஷம் பார்த்துங்க, வாசிங்க. அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே வந்தீர்கள் என்று கேட்டான் என்று பார்க்கின்றோம். இப்போ 14வது வருஷத்துலேருந்து நீங்கள் வீட்டில் இந்த அதிகாரத்தில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. 14லேருந்து 16 வரைக்கும் வாசிங்க.
அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டுச்சு? சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இவங்க என்ன செய்யலை? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் இப்படி சொன்ன தந்திரமான காரியங்களை முன்னெடுத்தவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது என்ன செஞ்சிட்டாங்க? வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். இது பார்த்தீங்களா? இவங்க இப்போ தந்திரமான யோசனை எதுக்குன்னா தாங்கள் ஜீவன் காக்கப்படணும்னு தான். அந்த யோசனையின்படி இப்போ யோசுவாவை என்ன செஞ்சிட்டாருன்னா சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 16வது வசனம், 3 நாள் சென்ற பின்பு அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இவங்க தந்திரமா நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு எப்போ தெரியுது? 3 நாள் சென்ற பின்பு, கடந்த பின்பு தான். இவங்க நம்முடைய ஜனம் அல்ல, ஆனால் நடுவே என்ன செய்கிறார்கள்? குடியிருக்கிறவர்கள் என்று என்ன செய்தார்கள்? கேள்விப்பட்டார்கள். இப்போ 19வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. பார்க்கின்றோம் ஆணையிட்டு கொடுத்துட்டோம், அதனால் அவங்களுக்கு என்ன, எந்த தீங்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இப்போ 22 வாசிக்க தொடர்ந்து. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். இப்போ கடைசி வசனத்தில், அடுத்த 24வது வசனத்து கடைசி பகுதியில், நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போ பார்த்தீங்களா, யார் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தந்திரமான யோசனையோடு கூட அணுகுவார்கள் என்று தெரியாது. எனவே எல்லா ஆவிகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலன் என்ன சொல்லுகின்றார்? அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிற 4:1 பார்க்கின்றோம். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யுங்கள்? சோதித்து அறிங்க. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிங்களே. 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யுங்க? அப்போ பார்க்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எது நமக்கு நலமானது என்று அதை என்ன செய்யணும்? பிடித்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பார்க்கின்றோம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கின்ற காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு சில பொறுப்புகளை, கடமைகளை கொடுக்கிறார். ஊழியத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் குடும்ப பொறுப்புகளில் இருந்தாலும் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பணி என்ன என்பதையும் நாம் என்ன செய்யணும்னா அறிந்திருக்கணும். சில காரியங்களில் நாம் சில காரியங்களை நாம் சோதித்தும் அறியணும். நீங்கள் எரேமியாவுக்கு புஸ்தகத்துக்கு நேராக, தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அங்கே 6வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 6வது அதிகாரம் 27வது வசனத்தில், நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் பார்க்கின்றோம். அவருடைய ஜனத்துக்குள்ள இங்கே பார்க்கின்றோம், துருகமாக அரணாக நான் வைத்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ரீசன் என்ன என்பதை அது பார்க்கின்றோம். அவர்களுடைய வழியை அறிந்து கொள்ளவும், அடுத்து என்னது? சோதித்து பார்க்கவும். அல்லேலூயா. பார்க்கின்றோம். நீங்கள் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பயணங்கள், மிஷனரி பயணங்கள் என்று சொல்லுவாங்க. 3 மிஷனரி பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். அவர் சில நிருபங்கள் அவர் எழுதும்போது, நான் உங்கள்கிட்ட முதலிடத்தில் வந்துட்டு போனேன், இந்த காரியங்களை உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன், திரும்ப நான் வரும்போது
உங்களை நான் எப்படி பார்க்கணும்? நல்ல நிலைமையில் விசுவாசத்தில் இருக்கிறவர்களாக நான் பார்த்து சந்தோஷப்படணும் என்று சொல்லுவார். அதுபோல் இது என்னென்னா சோதித்து பார்க்கின்றதான காரியம். அல்லேலூயா. நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே எப்படியாய் வைத்தேன்? துருகமாகவும் அரணாகவும் நான் வைத்தேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. பார்க்கின்றோம். நானும் நீங்களும் யாருன்னா ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 2:15 எடுத்து வாசிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கின்றோம். நம்ம வாசித்த 1 தெசலோனிக்கேயர் என்ன வாசித்தோம்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இங்கே ஆவிக்குரியவனை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நான் நீங்களும் யாரு? ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை ரொம்ப அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் அங்கே சொல்லுகிறார். இங்கே பார்க்கின்றோம் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து என்ன செய்கிறான்? நிதானிக்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செஞ்சிடணும்? எல்லா ஆவியையும் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. நிதானித்து ஆராய்ந்து அறியணும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தானே சில காரியங்களை நிதானித்து அறியக்கூடிய ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் சொல்கிறாரு. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 16வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் எடுத்து வாசிங்களே. மத்தேயு 16 முதல் 3 வசனங்கள். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானமிட்டிருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோமா இல்லையா? உள்ளதை கேட்குறேன். ஒரு மாதிரியாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி என்ன வர வாய்ப்பு இருக்குது? மழை வர வாய்ப்பாக இருக்குது. அல்லேலூயா. இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இங்கே பார்க்கிட்டு வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியும். இதே பகுதி நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்துலேயும் சொல்லப்பட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. 54 வாசிக்கலாம். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வருமென்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இங்க பார்க்கின்றோம், மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது என்ன வரும்னு சொல்லிடுறீங்க? மழை வரும்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறபடியே என்னமும் வருது, மழை வருது. தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது என்ன சொல்கிறீங்க? உஷ்ணம் உண்டாகும் என்று அப்படியே ஆகுது. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு அல்லேலூயா. உலகத்தானுக்கே என்ன செய்ய முடியுது? பூமியின் தோற்றத்தை, உலகத்தின் தோற்றத்தை, அல்லேலூயா, வானத்தின் காரியங்களை நிதானிக்க முடியுது. அதனால தான் ஆவிக்குரியவன் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப ஈஸியாக, அதற்காக நல்ல ஊழியக்காரர்களை என்ன செய்யக்கூடாது? நம்ப மாட்டேன் அப்படின்றக்கூடாது. நம்ம ஆவியில் நிதானித்து அறியணும். இவர்கள் நல்ல ஊழியர்கள் தான், நல்ல சத்தியத்தை போதிக்கிறவர்கள் தான், அல்லேலூயா என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து நிதானித்து அறியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கூட இருப்பவர்களை நம்மளால் நிதானிக்கணும். நம்ம கூட இருக்கிற சர்க்கிள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லேலூயா, எப்படிப்பட்டவங்க என்பதை நாம் என்ன செய்யணும்?
நிதானித்து அறிந்திருக்க தெரியணும். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம பலத்தினால முடியாது, கர்த்தருடைய கிருபையை நாம் சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை நாம் அதிகமாய் நாம் சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. பார்க்கின்றோம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த ஆவியை நம்பிடக்கூடாது, எந்த ஊழியக்காரனையும் நம்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த விசுவாசியை நம்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கின்றோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் முன்பு நான் வைக்க விரும்புகிறேன். இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களுக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசாவினுடைய வேலைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பேர் என்னது? கேயாசி. ஹல்லேலூயா. பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் நீங்கள் போய் வாசித்துக்கங்க. இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகமானுடைய குஷ்டம் நீங்கும்படியாய் இப்போ தீர்க்கதரிசி எலிசாவினிடத்தில் வந்து எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு கேட்க கொஞ்சம் தயக்கம் அடைந்தார். அப்போ மற்றவர்கள் சொன்ன போது அதை கேட்டு யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணி என்ன செஞ்சிருச்சு? இப்போ சுகம் கிடச்சிருச்சு. இப்போ 14 இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகினபோது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். இப்போ பார்க்கின்றோம், சுகம் கிடைச்சிருச்சு. இப்போ ஊழியக்காரனுக்கு என்ன கொடுக்குறாங்க? முயற்சி பண்ணுறாரு, விரும்புகிறாரு, காணிக்க. ஹல்லேலூயா. அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் என்ன செய்யவில்லை? அங்கே வாங்கவில்லை என்று பார்க்கிறோம். இப்போ 19 வாசிக்கலாம். அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போ. இப்போ தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, போயிட்டு வா. எப்படி போ? சமாதானத்தோடு போயிட்டு வா. போய் கொஞ்ச தூரம் தான் போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ 20வது வசனத்தில் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். பார்க்கின்றோம். இதை பார்த்துட்டு சுக செய்தியா என்று கேட்டார் ரதத்தில் இருந்து. அதற்கு பார்க்கின்றோம், சுக செய்தி தான். இப்போ என்ன சொல்கிற? 22வது வசனத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து. உண்மையா பொய்யா? யார் கூட இருக்கிற வேலைக்காரன்? எலிசாவோட, வல்லமையான தீர்க்கதரிசியாகிய எலிசா கூட இருக்கிற வேலைக்காரன். ஆனால் ரொம்ப துணிஞ்சு என்ன சொல்கிறாரு? பொய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அடுத்து யார் மேலே பழி? எஜமானன் மேலே. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடே கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த மனுஷரையும் அனுப்பிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க. பின்பு அவன் உள்ளே போய் இப்போ எலிசாவுக்கு முன்னாடி நிற்கிறார். ஹல்லேலூயா. யார் முன்னாடி? கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் பார்க்கின்றோம் என்று அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான். இது அடுத்து 3வது துணிகரமான காரியம், எங்கும் போகவில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா?
பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கு பார்க்கின்றோம். இதுதான் என்னதான் கூட இருந்தாலும் கேஎஸ்சி கூட இருந்தார்னா எல்லாம் அவருக்கு உதவியாக என்ன செஞ்சிருப்பார், இருந்திருப்பார். அவரோடு கூட சாப்பிட்ருப்பார், அவரோடு கூட தங்கி இருப்பார். அந்த அனுபவம். ஆனாலும் அல்லேலூயா, எங்கள் தீர்க்கதரிசியாகிய எலிசா யாரை நம்பலை? தன்னுடைய வேலைக்காரனை நம்பலை. ஏனென்றால் ஆவிகளை நிதானித்து அறிகின்றவராய் அவர் இருந்தார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5 நல்லா நமக்கு தெரிந்தது தான். அனனியா சப்பீராலை குறித்து அவங்க இன்னொருத்தருடைய நிலத்தை விற்று பங்கை கொண்டு வந்து வைக்கலை, தங்கள் காணி ஆட்சியின் ஒரு பங்கை அவங்க மறைத்து வைத்து அல்லேலூயா பொய் தான் சொன்னாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பார்க்கின்றோம், தேவனுடைய ஆவியானவரோடு பொய் சொல்ல நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று அங்கே பார்க்கின்றோம். கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகின்றார். அல்லேலூயா. நிலைமை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தம்முடைய ஆவியை நமக்கு தந்தரலி இருக்கின்றார். நம்ம எந்த ஆவியையும் என்ன செஞ்சிடக்கூடாது, எளிதிலே நம்பக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நாம் தியானித்து கொண்டிருக்கின்றதான வசனத்தில், நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று என்ன செய்யுங்கள், சோதித்து அறியுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்த வேறு ஒரு காரியத்திற்காக அது சொல்லப்பட்டு இருந்தாலும் 10:15 1 கொரிந்தியர் 10:15 உங்களை புத்திமான்கள் என்று என்ன செய்கிறேன், எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே என்ன செய்யுங்கள். அப்போ நிதானித்து பார்க்கிறவனை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் புத்திமான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நிதானித்து பார்க்கிறவனுங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார், புத்திமான் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள் பயங்கரமான நாட்கள். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியாய் வேஷம் போட்டு இப்படி அந்நிய பாஷையை பேசி, அதை நான் சொன்னேன் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, பேசி அதை பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் அவ்வளோதான், யாராக எப்பேற்பட்ட ஆள் என்ன செஞ்சிருவோம், ஏமாந்துருவோம். அல்லேலூயா. இன்றைக்கி வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்து கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்கிறாரு, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யுங்க, சோதித்து அறியுங்கள் என்று. எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கற்று தந்து நடத்துகிறே, கண்டித்து உணர்த்தி போதிக்கின்றே, ஆவியானவரே தூய ஆவியானவரே, ஆவியானவரே தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர், என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர், சத்திய ஆவியானவரே சாட்சியாய் வாழ செய்பவரே, சத்திய ஆவியானவரே சாட்சியாய் வாழ செய்பவரே, ஆவியானவரே தூய ஆவியானவரே, ஆவியானவரே தூய
ஆவியானவரே கற்று தந்து நடத்துகிறே, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறேன். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. ஆமாண்டவரே, உம்முடைய வருகைக்கு மிக சமீபத்தில் இந்த உலகம் இருக்கின்றது. வருகையின் அடையாளங்கள் வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கின்ற இந்த கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோங்க. தாமே நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் எச்சரிக்கையோடு கூட இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை ஓட, ஆண்டவரே, வெற்றியோடு நாங்கள் நிறைவு செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் மாறுபட்ட சத்தியங்கள், அதை போதிக்கிறவர்கள் மிகுந்து இருக்கின்ற இந்த நாட்களில் நாங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறதா என்று சோதித்து அறியத்தக்கதாக, நாங்கள் நிதானித்து அறியத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாவர் கண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஆமென்.